ஒருத்தனை எலெக்ஷன் ரிசல்ட்டை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ண விட்றீங்களா? ஃபீல் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணுறது? பாய் பிரிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்பாக்ஸில் கேட்டார். அது கொத்தனார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை பற்றி பார்ப்போம் அப்புறமா. உனக்கு எதுக்குடா எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி ஃபீலிங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்குவேன். கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ஜெயிக்க மாட்டேன்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒரு 4 டிஜிட் நம்பரில் ஓட்டு. அதுதான், அதை நினச்சி தான் கொஞ்சம் ஃபீலிங்கு. கத்தனானே ஒரு 4 டிஜிட்டில் வந்துருந்தா கூட ஆயிருக்குமேனு தோணுச்சு. சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். சீலிங்கில் எப்படி ப்ரோ பாய் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை ப்ரோ, அதை விடுங்க, கொத்தனார் பார்த்துக்குவாங்க. நீங்கள் தான் ஆர்வ கோளாறுல பிரித்து விட்றாதீங்க. கீழேருந்து இழுத்து விட்டிங்கன்னா எல்லாம் பாய் சிக்கிக்கும். அப்புறம் கொத்தனாருங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அவரு அமைதி ஆகிட்டாரு. அப்படியே சிக்கிக்கிச்சுன்னா கூட ஹீட் பண்ணி எடுத்துடலாம் ப்ரோ, தீ பந்தம் காட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ பிரித்ததே கொத்தனார் தான் ப்ரோ, இப்படி பிரித்து விட்டு போயிட்டாங்க ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது, அவங்க வேலைக்கும் வரமாட்டேங்கிறாங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ரைட்டு. பாய் எப்படி பிரியணும்னா, அதாவது சென்டரிங் பிரித்து ஒரு 2-3 நாளையில் எடுத்துட்டோம்னா கீழே இருந்தே எழுத்தோம்னா கூட அது சருன்னு வந்துடும். ஆனால் ரொம்ப நாள் விட்டதுக்கு அப்புறம் கம்பல்சரி அது சாரம் போட்டு தான் பிரிக்கணும். கீழே இருந்தாலும் இழுக்கவே கூடாது அந்த பாயை. எந்த வீட்டுக்காரங்களும் ஆர்வ கோளாறுல போயிட்டு பாயை பிடிச்சி இழுத்து விட்றாதீங்க. ஏன்னா பாய்க்கு அடியில் கொஞ்சம் பால் இருக்கும். ஆளுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிற பாய் வரவே வராது. அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கொத்தனாருக்கு தான் கஷ்டம். அப்படியெல்லாம் மாட்டிச்சுன்னா நான்லாம் ஏன்டா வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். தீஞ்ச தோசையை கரண்டி விட்டு நல்லா சொரண்டி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் பாலில் கொஞ்சம் சிக்கிட்டு இருக்கிற பாயை அந்த கரண்டியை வச்சு என்ன பண்ணணும்னா மெதுவாக சுரண்டி பிடிச்சி இழுத்தோம்னா அந்த பாய் வந்துடும். அவ்வளோதான். இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, இந்த இடத்துல பாய் சிக்கிடுச்சா அப்படியே ஒரு கையில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு சுரணும். இல்லை இந்த இடத்துல பாயை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சுரண்டலாம், ஃபஸ்ட்லேருந்து இழுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலாம் பாய் அங்கங்கே நாய் கடித்த மாதிரி மாட்டிக்கிட்டு பாய் வரவே வராது. ஆல்ரெடி தொங்கிட்டு இருக்கிற பாயோட வெயிட்டு ப்ளஸ் நம்ம சுரண்ட ஃபோர்ஸு, இது ரெண்டும் தான் அந்த பாயை ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிரச்சனைன்னு நினச்சா பிரச்சனை தான். ஓகே, நன்றி வணக்கம். இனிமே கண்டென்ட் உள்ள போவோம். டேய் உன்னதான்டா, என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா இதுல ஒன்றும் குறைச்சல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே, ஐயோ அம்மா.